Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பரோட்டா, பூரி, ஊத்தப்பத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வெள்ளை குருமா எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு சின்ன தேங்காய்ல ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 7 பீஸ் முந்திரி பருப்புக்கு பதிலா நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல பெரிய பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். சின்னதுன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை விழுதா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன பீஸ் பிரிஞ்சி இலை, 2 பீஸ் ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, 3 பீஸ் கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 கப் பச்சை பட்டாணி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், மொத்தம் இதுக்கு நம்ம 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். காய்க்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். காய் நல்லா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. இந்த டயத்தில் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். இது கூட ஒரு சின்ன பழம் தக்காளி பழத்தை பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு தக்காளி பழம் சேர்த்தோம்னா லைட்டாக கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் சாறு கூட சேர்த்துக்கலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா, பூரி, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தக்காளி முழுசாகவும் வேகலை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துட்டு இதை இறக்கிடலாம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கோதுமை பரோட்டா அதோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.